ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. சமீப காலமாக எதுவும் நான் தமிழர் கட்சி பற்றி பேசுகிறதில்ல. ஏன்னா அதை பற்றி பேசணும்னா இந்த பேரை சொல்லி இந்த படத்தை வச்சு இவரால் தான் நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்ற மாதிரி மண்ட கசாயங்கள் சில பேர் பேசுவாங்க. தொடர்ந்து அவதூறு, அதற்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது பதில் சொல்லணும்னு நினச்சோம்னா அது ஒரு தப்பாக ஆகுன்றதுக்காக அமைதியாக இருக்கிறேன். இருந்தாலும் சில விஷயங்கள் கேட்காம இருக்க முடியாது. விமர்சனங்கள் வைக்கிறது வேற. நேற்றுலேருந்து ஒரு விஷயம் அரிச்சுக்கிட்டே இருந்தது. கைத்தறித்துறை அமைச்சர் சீமானை பற்றி ஒரு கருத்து என்ன அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு, சீமான்னா யார் அப்படின்னு கேட்குறாரு. இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குது அப்படின்றது தான் பலருக்கும் ஆன கேள்வி. ஒரு அரசியல் களத்தை பார்த்த எந்த ஒரு தலைவரும் இந்த பெயரை தவிர்க்க முடியாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகள் உள்பட எல்லாருமே கேட்குறாரு சீமான்னா யாருன்னு. அந்த கட்சி மீது ஒரு விமர்சனம் வச்சுருந்தேன் நான். அது வேற விஷயம். ஏன் அதை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதை சொல்லி பழப்பு நடத்துகிறேன் அப்படின்னு சில மண்ட கசாயங்கள் பேசுறதால ஒரு வருத்தம். அது இனிமேல் அதை தவிர்த்துட்டு வேறு நிறைய பேசுறதுக்கு விஷயம் இருக்குது, பேசுவோம், நம்ம விமர்சனங்களை வைப்போம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இதை பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்னென்னா, இந்த அரசியல் அறிவு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு, அரசியல்னால் என்ன, அரசியல் எப்படி தெரிஞ்சுக்கணும், என்ன எதை பற்றியான அரசியல் இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் காலம் முழுக்க தேட்டர்லேயே தான் இருப்போம், அந்த டிக்கெட்லேயே தான் இருப்போம், டிக்கெட் பிளாக்கில் சேல் பண்ணுறதுல தான் கவனமாக இருப்போம், அதிகமாக போனால் எங்களுக்குடைய அரசியல் அறிவு அதை சுற்றி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தம்பிங்க நிறைய படிக்கிறாங்க, நிறைய அட்வான்ஸாக வந்துட்டாங்க. தாவேக்கா தமிழ் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு, நல்லா சில புது விஷயங்கள் எழுதுகிற பிள்ளைங்களாம் அந்த பக்கம் இருக்காங்க தாவேக்கா. ஆனால் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு அந்த சீமான்னா யார் அப்படின்னு. எனக்கு இந்த 90களில் நாங்கள் தான், நானும் நண்பர் ரமேஷ்னு ஒருத்தரும் போயிட்டு திருச்சி கலைக்காவிரியில் அதுக்கு ஒரு இசையமைப்பு பண்ணியிருந்தோம். மாக்கா ஈக்கானுடைய ஒரு பாடல். அந்த பாட்டு என்ன சொல்லுன்னா, அரிஜன்ஸுங்களுக்கு பேர், அந்த அர்ஜுனன் பேர் வைக்கிறதுக்கு நீ யாரடா நாயன்னு கேட்கும். எப்படின்னா, 1000 காலம் அடிமை என்றாயே அரிசனன்னு பேர் வைக்க யாரடா நாயே, காடு கழனியெல்லாம் கேளு என் பேர, சேறு படிஞ்ச அந்த ஏற கேளு என் பேர, நீ எனக்கு பேரு வைக்க யாரடா நாய் அப்படின்னு கேட்கும். அந்த பாடல் ஒரு வெடிக்கிற மாதிரியான பாடல் அது. 1000 காலம் அடிமை என்றாயே அரிசனன்னு பேரு வைக்க யாரடா நாய், காடு கழனி எல்லாம் கேளு என் பேர, சேறு படிஞ்ச ஏற கேளு என் பேர, அதை சொல்லும் அப்படின்னு. அதுபோல் அந்த சீமானு பேர் யாருன்னு கேட்டால் உனக்கு தெரியாது, உங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியாது. உண்மையிலே மலையை கேளு, மரங்களை கேளு, தண்ணியை கேளு, அதெல்லாம் சொல்லும், சீமான்னு சொல்லும். புரியுதுல? காடுகளை கேளு, ஆற்று மணலை கேளு, அது சீமான் பேரை சொல்லும். நிறைய போராட்டங்கள் இந்த மண்ணில், நிறைய விஷயங்கள் விமர்சனம்ன்றது இருக்குது நிறைய, அது வேற அது. ஆனால் இந்த போராட்டங்கள் முழுக்க முழுக்க போராட்டங்கள், இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான போராட்டம். இவ்வளவு இந்த ஒரு 16 ஆண்டுகளாக பேசி 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 வந்த அந்த இது ஒரு இலக்கு இல்லாமல் போயிட்டுருக்குன்ற விமர்சனம் இருக்குது, அது வேறு விஷயம். இந்த போராட்டங்கள் மட்டுமே முதன்மையாக வைத்துக்கிட்டு, முதன்மையாக சொல்லிவிட்டு, மக்கள்கிட்ட யாரை கேட்டாலும் தெரியும் இது இவரால் தான் பேசப்பட்டது, இது இவரால் தான் பேசப்பட்டது, இதுக்கு காரணம் இவர் தான். ஒரு 75 ஆண்டு காலம் கடந்த பிற்பாடு திமுக உண்மையிலே இப்போ தான் சுற்றுச்சூழல் பாசறைன்னு அவங்க கட்சிக்குள்ளே வச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, வச்சாங்க பேர், அவ்வளோதான், அதோட சரி. பேர் வச்சாங்க, அதோட சரி. அதுக்கு ஒரு தலைவரை போட்டாங்க, அதுக்கு ஒரு கட்டமைப்புன்னு. இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணில் அரசியல் செய்கிற ஒரு அரசியல் கட்சிகளுக்கு சுற்றுச்சூழல் பாசறை அப்படின்னு சொல்லி கொடுத்தது இந்த கட்சி. அதனால சொல்ல வரேன், இவர்களுக்கு தெரியாது, இவர்களை போன்றவர்களுக்கு சீமான்னா யாருன்னு தெரியாது. காடை கேட்கணும், மலையை கேட்கணும், ஆற்றை கேட்கணும், கடலை கேட்கணும், தண்ணியை கேட்கணும், இதெல்லாம் கேட்டால் அந்த பேரை சொல்லும் சீமான். இது எல்லாம் சொல்லுது. ஆடு மாடும் கேள்வி, நீங்கள் சீமான் பேரை சொல்லும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு விதத்தில் அவர் பேரை சொல்லும், தவிர்க்கவே முடியாது. ஆனால் அவர் பேசுகிறாரு, அவர் சீமான்னா யார், தியேட்டரில் டிக்கெட் பிளாக்கில் விற்றுட்டு இருந்தாக்கா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். புரியுதில்லை உங்களுக்கு? இது ஒரு அகம்பாவத்தினுடைய உச்சம். இது தொடக்க காலத்தினுடைய திமுக குணம் அப்படியே இருக்குதோன்னு ஒரு அச்சம். தொடர்ந்து நான் அதை பேசிகிட்டு இருக்கிறேன். தாவேக்கா நிர்வாகத்தில் சில சீர்கேடுகள் தலை தூக்குது. தொடக்கத்தில் 67 அண்ணா மறைவுக்கு பிறகு ஒரு கருணாநிதியினுடைய திமுகன்னு ஒன்று தலையெடுத்தப்போ இருந்த ஒரு விதமான அந்த போக்கு இருக்குல்ல,
அது அப்படியே இங்கே எடுக்குது. இப்போ தாவேக்காவில் இது சரியானது அல்ல அப்படின்னு முதல்ல ஒரு நிகழ்ச்சியை பதிவு பண்ணிவிட்டு தேசிய பிரச்சனையை பற்றி பேசணும். எது தேசிய பிரச்சனைனா ஜனநாயகம்னு நினைக்கிறீங்க, உண்மையிலே இல்லை. இன்னொரு தேசிய பிரச்சனை இருக்குது. டெல்லியில் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ளவும் பெரிய அமளி துணில், வெளியவும் பெரிய அமளி துணில் நடந்துட்டுருக்கு. நாடாளுமன்றத்துக்கு வெளியில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வெளியில் வந்து கோஷம் போடுறாங்க, உள்ளாரையும் நடத்த முடியல. அதுக்கு வெளியில் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியில் அந்த பக்கம் ஜந்தர் மந்தர் பகுதியில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து கூடிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடுதல் இராணுவம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கலவரத்தை அடக்குவதற்கான கூடுதல் கலவர தடுப்பு பிரிவு, டாக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை, அதுவும் கூடுதலாக வந்து வர வச்சிருக்கிறாங்க. மாணவர்கள் எண்ணிக்கையும் கூடிக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஏன்னா போக்குவரத்து நிறைய பேர் வந்து சேர்ந்துருவாங்கல்ல. எவ்வளோ அறிவாளித்தனமாக செய்து பாருங்கள் பாஜக அரசு. இவர்களுக்கு மட்டும் இல்லை, டெல்லி என்பது இவர்களுக்கு மட்டும், மாணவர்களுக்கு மட்டுமான. நீங்கள் வந்து தடுத்துட்டிங்கன்னா மாணவர்கள் வேறு வழியில் வர மாட்டாங்க. அது இளைய தலைமுறை எப்படி வேணாலும் வந்து சேர்ந்துரும் உள்ளார. புரியுதில்ல உங்களுக்கு? எல்லா வழியும் முடக்கிட்டா கூட பொடிநடையாக கூட வந்து சேர்ந்துரும். ஆனால் டெல்லி நகர வாழ்க்கைக்குள்ளே கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அலுவலகத்துக்கு போவாங்க, சொந்த வேலைக்கு போவாங்க, இன்னும் மற்ற பொழப்பை பார்க்க வேண்டியது இருக்குது. மொத்தமும் சேர்ந்து ரயில் நிலையத்தை மூடிட்டோம்னாக்கா, இது என்னென்னா அந்த நெருப்பு கோழி கதை ஒன்று சொல்லுவாங்க. போய் தலையில் மணலில் தலையை சொருவிச்சுன்னா நம்ம மொத்த உடம்பும் மறைச்சிக்கிட்டோம், நமக்கு ஒரு பெரிய சேஃப்டி இதை விட ஒன்றும் இல்லைன்னு. வந்து கழுத்து மேலே உட்காந்து பிடிச்சிட்டு போவாங்க, வேறு வழி. அது நினச்சிக்கிட்டு இருக்கோம், தலையை மட்டும் மணலுக்குள்ளே சொருவிட்டு நம்ம பதுங்கிட்டோம் அப்படின்னு. அப்படி இருக்குது மெட்ரோ ரயில் நிலையத்தை மூடுந்து. ஒட்டுமொத்தமாக நீங்கள் ரயில் நிலையத்தை மூடிட்டிங்கன்னா மற்றவர்களுடைய வாழ்க்கை என்னன்னு பார்க்கல. அந்த அளவுக்கு பயந்து போயிருக்குது பாஜக அரசு. என்னென்னவோ சமாதானத்தை சொல்லி பார்க்குறது, ஆனால் இல்லை, போராட்டம் ஒன்று தீவிரமாயிட்டே இருக்கிறது. பிரதமரே வந்து சொல்கிறாரு, நான் விரைவு நீதிமன்றத்துக்காக வைக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட 156 வழக்கு என்னவோ இது வரைக்கும் இந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்தது, ஒன்று முறைகேடு நடந்தது நிறைய. ஒரு முறையும் பிடிக்கிறாங்க, ஒரு முறையும் அது விசாரணை நடக்குது. அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அடுத்த ஆண்டு திரும்ப இதே போல் சில குற்றங்கள் நடக்குது. பணம் படைத்த நிறுவனங்களுக்கு மட்டும் நீட்டு பிரைவேட் லிமிட்டட்னு வச்சுருக்கிறாங்களா கம்பெனி, அதை லிமிட்டட் தான். அது கல்வி, அது வந்து ஒரு வர்த்தகமாகி போச்சு, ஒரு வியாபாரமாகி போச்சு. அந்த மாதிரி பெரிய பெரிய சென்டர்களில் மட்டும் லீக் ஆகிற மாதிரியான ஒரு பண வர்த்தகம் இதுக்குள்ளே பல ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் பிஸ்னஸ் மாதிரி மாறிடுச்சு. அது அதற்கு எப்படி கசியுது அப்படின்றது தான் விசாரணை. ஒரு முறையும் நடக்கும், அப்படியே விட்டுருவாங்க. இப்போ என்ன இதுக்கும் அப்படி தான் ஆகுமா அப்படின்றது இந்த போராட்டம். இது வந்து ஒரு விதியை மாற்ற மாதிரி இருக்குது இந்த போராட்டம். அடியும் உதையை வாங்கிட்டு ரத்தம் அவங்களாம் ரத்த காயப்படுறாங்க. இவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியில் விடாமல் இது முடிச்சிடணும், இதோட முடிச்சிடணும். நீட்டுன்றது அரசுக்கு எதிராக ஆட்சி கவிப்பா அதுவா அந்த பேச்செல்லாம் வேணாம். இது ஒரு அராஜகம் நீட்டுன்றது. இதோட முடிச்சு கட்டினுன்ற முடிவுக்கு வந்து இறங்கி இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு இது கூடுதலாக இராணுவத்தை கொண்டு வந்து அடக்குமுறை, ஒடுக்குமுறை இன்னும் இது வந்து பெரிய அளவில் பற்றியும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த போராட்டம் வெடிக்க தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா பல இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நீட்டுக்கு எதிராக அங்கங்கே இருக்குது. காவல்துறை வந்துட்டு ஒரு ஜனநாயக முறைப்படி தான் அவங்க கேட்குறாங்க. இது வந்து ஒரு தார்மீக பொறுப்பு. இது இளைய தலைமுறைக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே இதில் பொறுப்பு இருக்குது. நீட்டு வந்து ஒரு சீர்கேடு. இதுக்கு போராடுறப்ப காவல்துறை அங்கங்கே அனுமதி இல்லை, வலுக்கட்டாயமாக கைது செய்கிறது. நேற்று சண்முகத்தோடர் வந்து கடுமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக தாக்குறார் இந்த அரசை. ஜனநாயகம் இதில் இல்லை, ஆனால் ஜனநாயகன் படம் வந்து பார்க்கணும், அதுதான் முக்கியம். இங்கே ஜனநாயகத்தை வந்து குழி தோண்டி புதைச்சாச்சு. அந்த பக்கம் தேட்டருக்குள்ளே மட்டும் ஜனநாயகன், புரியுதில்லை? ஐடி விங்கு ஏடிஎம்கே நச்சுன்னு ஒன்று போட்டிருக்குது. ஜனநாயகன் எனக்கு வேண்டாம், ஜனநாயகம் வேணும். இம்மு தான் மாறுது. ஜனநாயகன் எங்களுக்கு வேணாம், அது திரைப்படம். ஜனநாயகம் தான் எங்களுக்கு வேணும். இந்த மாதிரி இது ஒரு சுதந்திரமான ஒரு போராட்டமாக மாறணும். இது இன்னொரு சுதந்திர போராட்டம், மிகப்பெரிய சுரண்டல். இது வெள்ளைக்காரன் பண்ணுறதை விட 100 மடங்கு ஐயோக்கியத்தனம். இளைய தலைமுறையுடைய வாழ்க்கை சீரழிக்கிற கல்வி வந்திருக்கு. இதுக்கு எதிரான ஒரு பெரும் போராட்டம் தொடங்கி இருக்குது. நடக்கட்டும், முடியட்டும். நீங்கள் எல்லோருமே நீட்டு வேணான்னு சொல்கிற ஆள் தானே, கட்சிகள் தானே, ஆதரிங்க. மக்கள் போராடட்டும், பாஜக அரசு ஒரு முடிவு சொல்லட்டும். உடனடியாக நாடாளுமன்றத்தில் எல்லோரும் கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மெஜாரிட்டியாக நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதிக்கு அனுப்புங்க. என்ன குறைஞ்சி போகுது உங்களுக்கு? எது தடுக்குது? இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது. அதனால தான் அதிமுக சொன்ன ஒரு வார்த்தை, ஜனநாயகன் வேண்டாம், ஜனநாயகம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஜனநாயகம் சொன்னோன்னு ஒரு ஜனநாயகம் வந்துருச்சு பார்த்தீங்களா? நீங்கள் படத்தை நினைக்கிறீங்க அங்கே வருவேன் அப்படின்ட்டுன்னு. அங்கே வரணும். ஏன்னா அது தேசிய பிரச்சனை இல்லை, அந்த படம் திரைப்படம்.
ஜனநாயகம் படம் வந்து பெரிய அளவில் கொண்டாடணும் அப்படின்னு அமைச்சர் ஏற்கனவே சொன்னது பேசியிருப்பேன். வராங்க இன்னைக்கு படம் வந்து வெளியில் வந்துருச்சு. படத்தையும் பார்த்துட்டேன். என்ன அது வழக்கம் போல தான், ஒன்றும் இல்லை. ஒரு பெண், அந்த பெண் குழந்தை அது வீரமாக வளர்க்கணும். அதுக்கு ஒரு அதிர்ச்சினாக்கா ஆகாது. அப்படிப்பட்ட அந்த குழந்தைய எப்படி ஒரு பயிற்சி கொடுக்குறது? ஒரு சிறை கைதியாக இருக்கிறாரு. அங்கே ஒரு வார்டன் இருக்கிறாரு. கண்காணிப்பாளர், சிறை கண்காணிப்பாளர். அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. அவரை வந்து உள்ள கொன்னுடுறாங்க. அந்த குழந்தைய அவர் வளர்க்குறாரு. அவருடைய கனவு ஒரு பெரிய இராணுவ அதிகாரியாக அந்த பெண் குழந்தை வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இதுக்கு பயத்தை கண்டா ஆகலை. அப்படிப்பட்ட குழந்தைய எப்படி பயிற்சியை கொடுக்குறாரு, எப்படி எதிரிகள் வழக்கம் போல் வில்லன் கேரக்டர்லாம் வந்துட்டு எப்படி நொறுக்கிறாரு. அந்த உச்ச கட்டத்தில் வந்து என்னன்னா, அவர் அப்பாவாக இருந்து வளர்க்குறாரு. ஒரு காதல் குறுக்கால வருது அந்த பொண்ணுக்கு. அந்த காதலன் வந்து இந்த அப்பாவை பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் உண்மை அந்த பொண்ணுக்கு தெரியுது, அந்த குடும்பம் சரியில்லை, வேணாம் அப்படின்றதுன்னு. இதெல்லாம் இது ஒரு ட்ராக் போயிட்டுருக்குது. அந்த அந்த பயத்திலேருந்து எப்படி கொண்டுட்டு வர்றாரு, நிறைய பயிற்சி கொடுக்குறாரு அதை குழந்தைக்கு. கடைசியாக அது வளர்ந்து பெரிய ஆளாகுது. இன்னும் பெரிய அளவில் போய் அதுவும் அதே மாதிரி தான் தொடர்ந்து சண்டை போடுது. இந்த தான் வளர்த்த பொண்ணு வந்து களத்தில் தான் அடி வாங்கும்போது அதுக்கு ஒரு வீரம் வரும். அதனால் அந்த அடியை வாங்குறாரு. வழக்கம் போல் இது சினிமா, எம்ஜிஆர் சினிமா தான் அதெல்லாம். உடனே பொண்ணுக்கு வீரம் வந்து அப்பாவை காப்பாற்றணுன்னு அது களத்தில் வெளியே அது வந்து அந்த தைரியத்தை வர வச்சுட்டு அடித்து பின்னி எடுக்குது. அதுதான் படம். அந்த வீரம் வந்துருச்சு அதுக்கு. அதான் பெண்கள்னு இது என்னென்னா, தேர்தலுக்கு முன்பாக இந்த படம் வந்திருந்ததுன்னா அதில் என்னென்னலாம் அவர் பிரச்சாரம் பண்ணணும்னு இருந்தாரோ அது எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்ததுனாக்கா தளபதி விஜய் நடித்த திரைப்படம். இப்போ தேர்தல் முடிஞ்சு வந்த உடனே முதலமைச்சர் நடித்த படம் அப்படின்னு இருக்குது. அப்படி தான் எடுத்துக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிற்பாடு 2 திரைப்படங்கள் என்ன வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இது கூட ஊடகங்கள் வந்து ஒரு காவியம் இது அப்படின்னு சித்தரிக்குது. எம்ஜிஆருக்கு அடுத்தது அரை நூற்றாண்டு கழித்து இன்னொரு முதலமைச்சர் நடித்த திரைப்படம் இப்பொழுது தான் வந்திருக்கிறது, ஜனநாயகன். இந்த படம் எம்ஜிஆர் தான் அந்த மாதிரி முதல்வரான பிறகு 2 படம் வெளியில் வந்தது, அவர் நடித்த படங்கள். ஒரு படம், இன்னொரு படம், இந்த மாதிரி வந்தது. அதுக்கு பிறகு விஜய் இது ஜனநாயகன் வந்திருக்குது. எப்படி ஒரு ஒற்றுமை பாருங்கள், எம்ஜிஆரும் இவரும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு முலாம் பூசுது திரைப்படம். அந்த ஊடகம்லாம், மீடியா அப்படி தான் பண்ணி இருக்கட்டும், விட்டுருங்க. இப்போ என்னென்னா, இந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்கு ஜனநாயகன்னா மிகப்பெரிய ஜனநாயகம் உள்ள படத்தில் கருத்து நிறைய இருக்குது. எல்லாம் தேர்தலுக்காக எழுதப்பட்ட வசனங்கள் பிச்சு உதறாங்க, டயலாக் எல்லாமே. ஐயோயோயோ, லஞ்சம் எல்லாம் ஒழிஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு உள்ள படத்துலேயே. எல்லாமே முடிஞ்சு போச்சு. பெண் விடுதலை படத்துலேயே முடிஞ்சிருச்சு எல்லாம். அப்படி இருக்குது ஒன்றும். ஆனால் படம் எப்படின்னா வழக்கம் போல் மசாலா படம் தான், அது வேறு விஷயம். இந்த படத்துக்கு அமைச்சர்கள் விடுமுறை போட்டுட்டு போய் பார்க்குறது வெக்கக்கேடு. நான் சொல்லலை, பாஜக நயினார் நாகேந்திரன், கராத்தே தியாகராஜன் ஒன்றா இருந்துக்கிட்டு பாஜக சார்பாக அவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க இன்றைக்கி. என்னென்னா, ராகுல் காந்தி டெல்லியில் மாணவர்களை தவறாக வழி நடத்துகிறார்கள், அதனால் நாங்கள் சரியான ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு பாஜக இங்கே நடத்துது. அந்த போராட்டத்தில் முன்னாடி கருத்து கேட்கும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அமைச்சர் லீவு போட்டுட்டு போய் பார்க்குறது, இந்த லீவு நான் இந்த மாதிரி திரைப்படத்துக்கு, ஏன்னா அது 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 அமைச்சர் பதவி வேலைன்றது அப்படி தொடர் வேலை இல்லைல்ல. அதனால் அதில் எனக்கு ஒரு 3 மணி நேரம் இடைவேளை வேணும். அந்த 3 மணி நேரம் இந்த படத்தை பார்க்க போகிறோன்னு லீவு போட்டுட்டு வந்த அமைச்சர்கள். ஒரு அமைச்சர் என்னடானாக்கா முகமது பர்வேஸ்ன்னு நினைக்கிறேன், உட்காந்துட்டு அழுகாட்சியாக அப்படியே தேம்பி என்னன்னா அந்த உருக்கமாக பாட்டு வரும்போது, தலைவரை இனிமேல் இந்த மாதிரி பார்க்க முடியாது, இனிமேல் நடிக்க மாட்டார் அப்படின்னு ஒருத்தர். அப்புறம் அருள்ராஜ் ஐஆர்எஸ், அவர் கண்ணு கலங்குறாருங்க உண்மையில. என்னன்னா, திரைப்படத்து வரைக்கும் மிகப்பெரிய இழப்பாயிடுச்சு தலைவர். இதோட இது கடைசி படம். இந்த திரைப்படம் அவர் நடித்தானா எத்தனை ஆயிரம் குடும்பம் அதால் பிழைக்கும். அதனால் அது உண்மையிலே பெரிய இழப்பு தான் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும். நாட்டுக்கு தான் சேவை வந்தாச்சு, அப்புறம் என்ன இழப்பு இருக்க போகுது. அதை விட 10 மடங்கு இங்கே செய்து போகலாமே. இன்னொரு அமைச்சரை பார்த்தா அதேமாதிரி செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு தேட்டரை உடச்சி கண்ணாடிலாம் கூட்டி வச்சுட்டு போய் கூட்டத்தோட சினிமா பார்க்குறது. இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பக்கத்தில் கூட்டம்லாம் வருது அதிகமான முள் வெட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. காலையில் தேட்டர் பக்கம் போய் சுற்றிட்டு வரப்போ பார்த்தோன்னா அங்கங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அங்கே டெல்லியில் அடி வாங்கி செத்துட்டு இருக்கிறான். உன்னுடைய நீட் தேர்வுக்கு உன்னுடைய சந்ததியும் இதில் இருக்குது. எல்லாமே இளைஞர்கள் தான். அவங்க எல்லாம் நாளைக்கு படிக்க போகணும், டாக்டர் ஆகணும், ஏதோ ஒன்று போவாங்க, தேர்வு எழுதணும். அங்கே போராடிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து எனக்கு அதெல்லாம் இல்லை, அப்புறமா வந்து பார்த்துக்கலாம், உசுரோடு இருந்த முதல்ல தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்தோன்னு இங்கே குவிஞ்சிட்டு இருக்குது எல்லா இடமும். எல்லா அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த திரைப்படம் வெற்றிகரமாக ஓட வச்சுட்டோம்னா போதும். இது எங்கே போய் நிற்கிது? ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரம். இதில் இன்னொரு பெரிய விஷயம்னாக்கா, ஐயோ திரிசா வந்துட்டாங்க, திரிசா வந்துட்டாங்கன்னு, ஐயோ அங்கே வந்து
கீர்த்தி ரெட்டி வந்துருச்சு, கீர்த்தி ரெட்டி வந்துருச்சு. இந்த பக்கம் வந்துட்டு இவர் வந்துட்டார். என்னடா வடிவேல் வந்து ஏதோ ஒரு படத்தில் ரஜினியை பார்த்துட்டு ஐயோ நான் பார்த்துட்டுனே தலைவனை பார்த்துட்டுன்னு துள்ளி துள்ளி குதிப்பான். அந்த மாதிரி கதை இந்த பார்த்தேன்னா நின்றுட்டு செல்ஃபி எடுத்து போட்டுன்னு த்ரிஷா வந்து விட்டார்கள், இவர்கள் வந்து விட்டார்கள், அவர்கள் வந்து விட்டார்கள். ஏன்னா நாட்டுக்கு இன்றைக்கி தானே பிரச்சனை. நேற்று தான் சொல்லியிருக்கு மூதேவி மூஞ்சி மேலே துப்பி இருக்கிறான் டெல்லியில். கர்நாடகா தண்ணியெல்லாம் சொட்டு தண்ணி திறந்து விட முடியாதுன்னு பேச்சுவார்த்தை நடந்தது. காவிரி ஆணையம் சம்மந்தமாக கொடுக்க வேண்டிய தண்ணி இன்னும் வரல, எங்களுக்கே தண்ணி பத்தல, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் நேற்று. இந்துக்கெல்லாம் நமக்கு போராடுறதுக்கு இந்த தலைமுறை இல்லை, வரல. எல்லாம் தேட்டரில் குவிஞ்சிட்டு இருக்குது. இதுதான் முன்னிலைப்படுத்துது. இதுக்கு ஒரு அரசாங்கமான்ற கேள்வி இருக்குது. அந்த தண்ணி பிரச்சனைக்கு போராடுறதுக்கு இது என்ன? மாணவர்கள் நிறுத்துங்க, லட்சக்கணக்கான மாணவர்கள் நிறுத்துங்க, ரோட்டில் நிறுத்துங்க. ஒரு முறை என்ன ஆகிடுது? நிறுத்துங்க, உங்கள் கட்சி சார்பாக நிறுத்துங்க. எனக்கு தண்ணி தான் முக்கியம், தண்ணிக்கு மத்திய அரசு பதில் சொல்லு. இந்தியாவுக்குள்ளே தான் 2 மாநிலம் இருக்குது. தீர்ப்பு சொன்ன பிற்பாடு தீர்ப்பை மதிக்காத ஒரு மாநிலம் எதுக்கு? கேளு, இந்தியாவை கேளு. தேட்டருக்கு போகிற இத்தனை லட்சம் இளைஞர்களை கூப்பிட்டு ரோட்டில் நிறுத்து, 1 லட்சம் பேரை நிறுத்துங்க. ரயில்வே நிலையத்துக்கு முன்னாடி, விமான நிலையத்துக்கு முன்னாடி நிறுத்துங்க. மோடி அரசுக்கு ஒரு அச்சம் வரட்டும். ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இருக்குது, தீர்ப்பை சொல்லுது. அதுக்குன்னு ஒரு ஆணையம், அதுவும் ஒரு தீர்ப்பை சொல்லுது. அதுக்கு பிறகு நான் மதிக்க மாட்டேன், ஏற்க மாட்டேன்னா இந்தியாவுக்குள்ளே நீ இருக்கிறியா என்ன? நீ ஒரு தினுசாக இருக்கிற, ஒரு ரகமாக இருக்கின்ற கேள்வி இங்கே வரணும் இல்லையா? நமக்கு இந்தியாவை பிடிச்சி உழுக்குன்னு இல்லை, மோடியை பிடிச்சி உழுக்குன்னு இல்லை. நாங்கள் அந்த மாதிரி இருந்துக்கிறோம். நெய்வேலியிலேருந்து ஒரு துளி கரண்ட்டு கூட மற்ற மாநிலத்துக்கு போகாது, கர்நாடகாவுக்கு போகாது, நிறுத்திக்கிறோம் இங்கே இருக்கிற வளங்களை. இங்கேருந்து மணல் போகாது, எல்லாமே இந்த கோஷ்டிங்க தான் விற்றுட்டு இருக்குங்க. ஆளுங்கோஷ்டி தான் விற்றுக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்குதுன்றாங்க, ஆனாலும் போயிட்டு இருக்குன்றாங்க கனிம வளம்லாம். இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு துளி கூட போகாதுன்னு நிறுத்துங்க. காய்கறி எல்லாத்தையுமே நிறுத்துங்க, பார்க்கலாம் கொஞ்ச நாளைக்கு. இதற்கு போராடுறதுக்கு முன் வரலை, போராடுறதுக்கான ஒரு அந்த தூண்டுதல் எதுவும் செய்யலை. நான் படத்தை பார்த்துருங்க, கொண்டாடுங்க, விசில் அடிக்க, முடிஞ்சு போச்சுன்ற ஒரு தலைமுறையை உருவாக்குவது சரியான்ற கேள்வி இருக்கிறது. அமைச்சர்களுடைய கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து என்னன்னே தெரியல உங்களுக்கு. இது வந்து ஒரு பெரிய தேசிய பிரச்சனையா, இல்லை அவர் நடிக்காத போனதில் என்ன ஒரு பெரிய இழப்பு? எத்தனையோ நடிகர்கள் நடிச்சுட்டு வந்தாங்க, நின்னாங்க, போனாங்க, முடிஞ்சு போச்சு. இவருக்கு மட்டும் நான் புதுசாக வந்து ஒன்றுமே இல்லை, முதலமைச்சராக வந்துட்டார், அதை விட 10 மடங்கு செய்துட்டு போகலாமே, முடிஞ்சு போச்சு. ஒரு கலைத்துறைக்குள்ளே மட்டும்தான் இருந்தார். 100 கலைத்துறை சேவை செய்யலாம் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு, செய்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்வார். அதோட 100 மடங்கு செய்யலாம். சந்தோஷன்ட்டு இதுக்கு என்னடா உட்காந்து அழுகாட்சியாக உட்காந்து நாள் முழுக்க உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய அதிகாரியாக இருந்துட்டு வந்தவர் அவர் கண்ணு கலங்குறாரு. இந்த மாதிரி இது கலைத்துறைக்கு பெரிய இழப்பு அப்படின்னு. நாட்டுக்கு இழப்பு வந்துடாமல் பார்த்துக்குங்க, அதுதான் கேள்வி. இந்த மக்களுக்கு இழப்பு வராமல் பார்த்துக்குங்க, அதுதான் கேள்வி. இது இந்த திரைப்படம் வந்து இதற்கு இவ்வளவு கொண்டாட்டம், இவ்வளவு முக்கியத்துவம், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் போய் நின்றுக்கிட்டு இந்த படத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இது என்ன? அது ஒரு விதமாக ப்ரொமோஷன் தான். இது நல்லதுக்கு அல்ல. இந்த படத்தில் பங்கேற்ற தயாரிப்பாளர் உள்ளிட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க தியேட்டருக்கு. அவங்கவுங்க கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்தெல்லாம் இன்றைக்கி தேசிய பிரச்சனை. இந்த கருத்து வந்து வெளியில் போச்சுன்னா இந்த நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனையாக நீட்டு வந்து டெல்லியில் தீர்ந்துடும். நம்ம தமிழ்நாடு தண்ணி தரமாட்டேன்னு நேற்று சொன்னாங்கல்ல, அந்த தண்ணி பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா பாலாறும் தேனாரும் தமிழ்நாட்டில் ஓடும். இப்போவும் சொல்கிறேன், டிவிகேனுடைய தோழர்களுக்கு, அந்த கட்சி தலைமைக்கு, முதலமைச்சர் விஜய்க்கு வாய்ப்பு, அருமையான ஒரு வாய்ப்பு கைக்கு வந்திருக்கிறது. நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். செய்ய போகிற வேலைகள் வந்து ஒரு எதிர் அரசியல்ன்றது இல்லாமவே இருக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே. அந்த வாய்ப்பை நீங்கள் அப்படி பயன்படுத்தணும், அப்படி செய்யணும் மக்களுக்கு. இன்னும் இது வரைக்கும் பார்த்தா கை கட்டின மாதிரி எதுவும் இல்லை. சொன்னது எல்லாம் பேப்பரோடு இருக்குது. சக்கரை பாணின்னு எழுதி வச்சுன்னு சக்கரை இனிக்குன்ற மாதிரி உட்காந்துக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு சின்ன திட்டங்கள் மட்டும் அறிவிச்சிருக்கிறீங்க. இது போதாது, இன்னும் நிறைய அவகாசம் இருக்குது, எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் நடந்துக்கலாம். திரைப்படத்தை வந்துட்டு இதை அரசியலாக்க வேண்டாம், யாரும் அதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும். சொல்லிவிட்டு இது வேறு அது வேறுனு பிரித்து விட்டு உங்கள் வேலையை நீங்கள் கவனமாக பார்த்து. இன்றைக்கி நான் பார்த்த இடங்கள்லாம் காவல்துறை வெட்டியாக நின்றுட்டுருக்கு. ஒரு இடத்துலையும் ஒரு 15-20 காவல்துறை, 10க்கு மேற்பட்ட காவல்துறை சேர்ந்த காவலர்கள் தேமேன்னு இருந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? இதுக்காக சட்டம் ஒழுங்கை பார்க்குறதுக்கு. இதில் தேட்டரில் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு உண்டான மக்கள் ஆகிட்டீங்க. ஒரு முதலமைச்சருக்கு வேண்டப்பட்ட கட்சி இது. நம்ம சட்ட ஒழுங்கை நாங்களே பாதுகாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை திருப்பி அனுப்பிடுங்களேன். எதுக்கு உங்களுக்கு காவல்துறை? ஒரு நடிகை வராங்கன்றதுக்கு எதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனு? புரியல. இதெல்லாம் மாற்றிக்கணும் விஜய் அவர்கள். அதுதான் இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம்.
படம் வரட்டும், உங்களது அடுத்த படம் கூட நடிங்க, வேணான்லாம் சொல்லங்க, நடிங்க. அது தனி, இது தனி. இளைய தலைமுறையை இப்படி கொண்டு போய் அதுக்குள்ளே மூழ்கடிச்சிடாதீங்க. ஏற்கனவே வந்து பாதிக்கு மேலே சரிஞ்சு போயிடுச்சுங்க அந்த இளைய தலைமுறைன்ற எதிர்காலம். இன்னும் நீங்கள் சீரழிச்சிட வேணான்றது தான் இந்த படத்தின் மூலமாக சொல்ல வர செய்தி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.